பிரைஸ் லார்ட். கர்த்தர் நாமம் மகிமைப்படட்டும். இந்த புதிய நாளிலே ஒரு புதிய லோகோஸ் வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தினந்தோறும் தினம் ஒரு லோகோஸ் வார்த்தை, இந்த வார்த்தை மூலமாய் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். கர்த்தர் தாமே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறதுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் கூட ஒரு வசனத்தை வாசித்து உங்களுக்கு அச்சபிக்க விரும்புகிறேன். எபேசியருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரத்தில் எபேசியர் 4:26. எபேசியர் 4:26. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பாக உங்கள் எரிச்சல் தனிய கடவுள். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பாக உங்கள் எரிச்சல் தனிய கடவுள் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு லெட்டர் எழுதும் பொழுது அங்குள்ள சபை மக்களுக்கு எழுதுகிறத பார்க்கிறோம். அப்போ நிறைய காரியங்களை குறித்து அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கிறார். அதில் ஒரு பாயிண்ட், நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாது. கோபம் வரலாம், தப்பில்லை, ஆனால் பாவம் வரக்கூடாது. ஆனால் அருமையானவர்களே, இப்பொழுது நாட்களில் பார்க்கும்போது கோபம் இன்னைக்கு எல்லாத்துக்கும் எல்லாமே அதிகமாக டக்குன்னு கோபம் வரும். ஆனால் கோபத்தின் விளைவு என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நெக்ஸ்ட் டைம் பாவம் தான் வரும். ஒரு மனுஷன் ஜெயிலில் ஒரு மனுஷனை சந்திக்க போயிட்டு இருக்கும்போது அங்கே சுவிசேஷம் அறிவிக்கும்போது அவன் பேசிட்டு இருக்கும்போது அந்த மனுஷன் சொன்னான், ஐயா, எனக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு ஐயா. அந்த கோபம் வந்தோடனே நான் ஒரு சின்ன வேலை தான் செஞ்சேன். அதனால நான் இப்பொழுது ஒரு கொலைகாரனை மாறி இங்கே வந்திருக்கிறேன். ஆனால் எனக்கு டெய்லி அதை நினச்சி அழுதுகிட்டே இருக்கிறேன். என்ன ஆச்சுன்னு கேட்டேன். அவன் சொன்னான், எனக்கு என் மனைவிக்கும் பயங்கர சண்டை வந்தது. சண்டை வரும்போது எனக்கு ரொம்ப அதிகமான கோபம் வந்ததுனால ஒரு உலக்கை தூக்கி என் மனைவி மண்டையில் ஒரு போடு போட்டேன். அவ்வளோதான். அவள் அதிலேயே சாய்ந்து செத்துட்டான். நான் கொலைகாரனாக மாறி இப்பொழுது நான் எங்கே இருக்கிறேன்? ஜெயிலில் வந்து இருக்கிறேன். நான் கோபப்பட்டது தான் தவறு. கோபப்பட்டு அந்த கோபம் என்னை பாவத்தில் கொண்டு நிறுத்திச்சு. இப்போ ஒரு கொலை குற்றத்தில் மாட்டிருக்கிறேன், ஒரு கொலைகாரனாக மாறிட்டேன். எனக்கு அவள் நினைக்கும் போதெல்லாம் அழுக வருகிறது. இவ்வளோ பெரிய தவறை செய்து விட்டனே என்று சொல்லி அவன் மனம் கசந்து அழுது கொண்டுதான். நாட்கள் பாருங்க, ரொம்ப காலம் கடந்து விட்டது. கோபம் வருது. அன்னைக்கு நமக்கு கோபம் வரும்போது என்னெல்லாமோ பேசுகிறோம், என்னெல்லாமோ இப்படிலாமோ நடக்கிறோம். பாவத்துக்குள்ள இழுத்துட்டு போகுது. பாருங்க, நமக்கு வருகிற பாருங்க கோபம் வரணும், ஒரு வைராக்கியம் வரணும். எதுக்குன்னா பரிசுத்தத்துக்கு ஏற்ற வைராக்கியம். கோபம் வரணும். ஏன் ஜெபிக்கவில்லை, ஏன் கர்த்தரை தேடவில்லை, ஏன் வசனம் வாசிக்கவில்லைங்கிற கோபம் வருது. தப்பு கிடையாது. ஏன் இப்படி செய்தீர்கள்? கர்த்தர் கூட கோபப்பட்டார், இயேசு கோபப்பட்டார். ஓ, தேவாலயத்தை கள்ளர் கோயிலாக மாற்றி விட்டீர்கள் என்று சொல்லி சவுக்கு எடுத்தார். சோதர் எல்லா காசுகளையும் கடைகளையும் சவுக்கால் அடித்தார். அடித்து எல்லாத்தையும் தூக்கி கிளீன் பண்ணார். சோதர் கோபம் வந்துச்சு. ஆனால் அது என்ன கோபம்னா வைராக்கியம், பக்தி விருத்திக்கு எதுவான வைராக்கியமான கோபம். இன்னைக்கு நமக்கு வர கோபம்னா அந்த உலகத்தின் கோபம். அந்த கோபம் முடிகிற பயங்கரமான பாவத்துக்கு நம்ம எடுத்துட்டு போயிடும். அதான் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். பாவம் செய்கிற அளவுக்கு கோபம். சிலவங்க கோபப்பட்டு விடிய பேச புருஷன் மனைவி பேசுறதே கிடையாது. ஒரே பெட்டில் படுப்பாங்க, பேச மாட்டாங்க. அவங்க அந்த சைடு அந்த சைடு இந்த ஐயா படுத்துக்குவாங்க. இப்படியே பல நாட்கள் இப்படி நீங்கள் படுத்தா இடையில யார் வருவா தெரியுமா? பிசாசு வந்து படுத்துக்கிட்டு பெரிய பிரச்சனைலாம் உண்டாகும். அதனால நாங்கள் சொல்லப்பட்டிருக்கு, பாவம் செய்யாதிருங்க, சூரியன் அஸ்தமிக்கு முன்பாக உங்கள் எரிச்சல் தனிய கடவுள். சூரியன் மறையதுக்கு முன்பாக தனியும். நைட்டில் பேசாமல் இருக்கக்கூடாது, கோபத்தோடு இருக்கக்கூடாது. எத்தனை பேர் இன்னைக்கு வருஷ கணக்கில் பேசாத புருஷன் மனைவி, வருஷ கணக்கில் பேசாத பெற்றோர் பிள்ளைகள், வருஷ கணக்கில் பேசாத ஆட்கள் எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? கோபத்தோடு அலைகிறீர்கள். இந்த கோபம் நம்மளை அழித்து போடும். இந்த கோபம் ஒரு எலும்புரிக்கு போல, ஒரு கேன்சர் அரிப்புலவை போல இந்த கோபம் அது நமக்குள்ள வந்து அழித்து கொண்டே இருக்கும். அதனால தான் கோபப்பட பாவம் செய்யாதீங்கன்னு சொல்லி கர்த்தர் இங்கே வெளிப்படுத்துகிறார். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எப்படி இருந்து கொண்டிருக்கிறோம் சற்று யோசனை பண்ணி பாருங்க. இந்த வசனத்தை கேட்குற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையிலே கர்த்தர் நம்மோடு என்ன பேசி கொண்டு இருக்கிறார். நமக்கு கோபம் இருந்தா ஒருத்தர் சொன்னார், எனக்கு அடிக்கடி முன்கோபம் வந்துருதுயா. முன்கோபமோ பின்கோபமோ சில சமயத்தில் கோபம் வரணும், கோபம் வராமல் இருக்குது. கோபம் வராமல் இருந்தாலும் இந்த பாவங்களை பார்த்து கொண்டு அநியாயங்களை பார்த்து கொண்டு அப்படியே சிரிச்சுட்டே உட்காந்துருப்பாங்க. அது தப்பு. சில சமயத்தில் கஷ்டம் இந்த மாதிரி அநியாயத்தை பார்த்து பொங்கி எழுதுறவங்க உண்டு. சோதனை கோபம் இருக்கிற இடத்துல குணம் இருக்குமா?
ஆனால் கோபப்படுறது நல்லதுதான். ஆனால் அதே சமயத்தில் அந்த கோபத்தினாலே பாவங்கள் வராதபடி பார்த்து கொள்ள வேண்டும். ஒரு செகண்ட் நம்ம என்ன செய்யலாம், நம்ம அட்வைஸாக சொல்லலாம். பாருங்க, அந்த மனைவியை அடித்து கொண்ட மனுஷன் ஒரு சின்ன ஒரு திடீர் கோபம் தான், அந்த திடீர் கோபம் ஒரு திடீர் கொலைகாரனாய் மாற்றி விட்டது. இன்றைக்கு நாம கூட அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டு இருக்கலாம். கோபத்தில் நீங்க பேசாம இருக்கிறீங்களா? அப்பா கிட்ட பேசாத பிள்ளைகள்கிட்ட பேசாத தாய் தகப்பன்மார், எத்தனை குடும்பங்களில் சமாதானம் இல்லை, சண்டை சச்சரவு பார்த்தா ஆவறதில்லை, பிடிக்கிறது இல்லை, ஒன்னா உட்காந்து சாப்பிட்றது இல்லை, ஒன்னா சண்டை போடுவாங்க, ஒன்னா சாப்பிட மாட்டாங்க, இப்படியே இருப்பாங்க, குடும்பத்துக்குள்ளா இருப்பாங்க. ஆனால் அவர்கள் ஒருமனமாக இருக்கவில்லை. காரணம், அவர்கள் இன்னும் என்ன செய்யல, அவங்களுக்குள்ள அந்த எரிச்சல் அடங்கவில்லை. எரிச்சல்ங்கிற பிசாசு இன்னைக்கு நம்ம வாட்டிக்கொண்டு இருக்கிற அநேக குடும்பங்களை வாட்டுறது. நாங்களே காலையில் ஒப்பு கொடுங்க, கர்த்தர் உங்களை மாற்ற விரும்புகிறார். ஆண்டவரே, நான் கோபப்பட பாவம் செய்ய மாட்டேன், இனிமேல் யாருக்கு விதமாக பேச மாட்டேன், மற்றவர்கள் மனது புண்படும்படி நான் பேச மாட்டேன் ஆண்டவரே. சில சமயங்களில் இப்படிப்பட்ட சூழ்நிலையினாலே அநேக குடும்பங்கள் பிரிந்திருக்கிறது. அநேக குடும்பங்கள் பாருங்கள், சில வார்த்தையினாலே பல வருஷங்களாக பேசாமல் இருக்கிறார்கள். சிலவங்க தற்கொலைக்கு நேராக போனார்கள். இவர்களை இப்படி சொல்லிவிட்டார்கள் சொல்லி. இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? அதுக்கு பின்னால் இருக்கிறதானே ஒரு எரிச்சலின் ஆவி, கோபத்தை கொடுத்து எரிச்சலை கொடுத்து நம்மை தூரப்படுத்துகிற ஒரு காரியம். இந்த நாட்களே இங்கே ஒப்பு கொடுத்தால் கர்த்தர் கண்டிப்பாக நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அது நம்மை மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். இந்த நாட்களில் ஒப்பு கொடுக்கலாமா? நீங்கள் என்ன, உங்களுடைய பிரச்சனை என்ன சொல்லுங்க, உங்களுடைய காரியம் என்ன சொல்லுங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி இந்த காலையில் உங்களை ஒரு கோபக்காராக இருந்தாலும் பாவம் வராதபடி கர்த்தரை பார்த்துக்கொள்ள நான் உங்களுக்கு ஆச்சரிக்கிறேன். பரலோகத்தின் பிதாவே, நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே புதிய ஆசீர்வாதத்தை, புதிய பலத்தை, புதிய கிருபைகளை கொடுக்க நாங்கள் செபிக்கிறோம். நாங்கள் ஆண்டவரே கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதபடிக்கு எங்களை பாதுகாக்க உங்களுடைய இரத்த கோட்டைக்குள் மறைத்துக் கொள்ள செபிக்கிறேன். ஆசீர்வதி, கிருபைக்குள் மறையும், எல்லா தடைகள் மாறி போவதாக. ஆண்டவரே, கோபத்தினால் அநேக பிரச்சனைகளோடு மாட்டிக்கொண்டிருக்கிற குடும்பங்கள் ஆண்டவரே இந்த நாட்களில் விடுதலை அடையும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எல்லா எரிச்சல்களும் மாறி போகும்படி செபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே இந்த நாட்களை ஆசீர்வதிப்பாராக. கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கிற முன்பாக உங்கள் எரிச்சல் தனியாக என்று சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு உங்களை எப்படி நடத்துவாராக. தொடர்ந்து நீங்கள் கோபத்தை கொஞ்சம் விட்டு கர்த்தரை நோக்கி பாருங்கள். கர்த்தர் உங்களையும் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். இன்னும் ஒரு சுவாதமாக சந்திப்பாரிலும் கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக.